30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானின் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்த ஈரானின் அதிஉயர் தலைவர் காமனேயின் இல்லம் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு இப்படி உருக்குலைந்து கிடக்கிறது. தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தை ஏவுகணை மூலம் சின்னாபின்னமாக்கிய அமெரிக்கா அவரது உயிரிழப்பையும் உறுதி செய்துள்ளது. ஈரான் ராணுவத்தை கட்டுப்படுத்துபவராகவும் நாட்டின் மிக உயரிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்டவராகவும் இருந்த காமனேயி மத்திய கிழக்கில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்ததுடன் சன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக ஷியாக்களின் பலத்தையும் அப்பிராந்தியத்தில் அதிகரித்தவர். ஈரானின் இளைய தலைமுறை காமனேயின் ஆட்சி இல்லாத காலத்தை பார்த்ததே இல்லை என்னும் அளவிற்கு அவரின் ஆதிக்கம் நீடித்திருந்தது. ஆயத்துல்லா அலி காமனேயின் மரணம் ஈரானின் எதிர்காலம் மீண்டும் மதகுருமார்களின் ஆட்சியின் கீழ் செல்லுமா அல்லது மதகுருமார்கள் இல்லாத ஆட்சியை உருவாக்குமா என்பதை இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். ஈரானின் சட்டப்படி அதிஉயர் தலைவர் மறைந்தால் அடுத்த தலைவரை ஷியா மத குருமார்கள் அடங்கிய நிபுணர்கள் குழு உடனடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் காலதாமதம் ஏற்பட்டால் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை அதிபர், நீதித்துறை தலைவர் மற்றும் அரசியலமைப்பு பாதுகாவலர் குழு அடங்கிய தற்காலிக தலைமை சபை நாட்டை வழிநடத்தும். தற்போதுள்ள சூழலில் இச்சபையில் ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியன், நீதித்துறை தலைவர் கோலம் ஹொசைன், மோசனி எஜே இணைந்து செயல்படும் சூழல் உருவாகியுள்ளது. அந்த வகையில் ஒரு பக்கம் மாற்றத்தை விரும்பும் அதிபர், மறுபக்கம் பழைய கொள்கைகளை பாதுகாக்கும் நீதித்துறை தலைவர் என இரு துருவங்கள் ஒரே சபையில் அமர்ந்து நாட்டை வழிநடத்துவது ஈரானுக்கு சற்று சவாலானது. காமனேயிக்கு பின் ஈரானின் அதிஉச்ச தலைவர் யார் என்ற போட்டியில் காமனேயின் மகன் முஜ்தபா காமனேயி முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. முஜ்தபா காமனேயி ஈரான் அரசின் அதிகாரத்தின் நிழலாக நீண்ட காலம் செயல்பட்டவர். உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளுடன் அவருக்கு இருக்கும் நெருக்கம் அவரை ஒரு பலமான போட்டியாளராக ஈரான் மக்கள் முன் நிறுத்துகிறது. இருப்பினும் ஈரானில் மதகுருமார்கள் தலைமையிலான ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்ட 1979 புரட்சியின் நோக்கம் குடும்ப ஆட்சியை ஒழிப்பது என்பதால் ஒரு மதகுருக்களின் ஆட்சியில் வாரிசு அரசியல் புகுத்தப்படுவதை ஈரான் மக்கள் மட்டுமின்றி அந்நாட்டு உயர்மட்ட மதகுருமார்களும் ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் இந்த அதிகார போட்டியில் ஆயத்துல்லா காமனேயின் நிழலாக இருந்த அலிரேசா அரஃபி, மதகுருவான முகமது மெஹதி மிர்பாகேரி, மறைந்த முன்னாள் அதிஉயர் தலைவர் ருஹோலா காமனேயின் பேரன் ஹசன் காமனேயும் இருக்கின்றனர். இதற்கிடையில் ஈரான் மக்கள் தங்கள் நாட்டை கைப்பற்ற சரியான தருணம் இதுவே என ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ள ஈரானின் கடைசி மன்னரான முகமது ரேசா பஹ்லவியின் மூத்த மகன் ரெசா பஹ்லவியும் ஆட்சி அமைக்க நாடு திரும்ப வேண்டும் என்ற குரல்களும் எழத் தொடங்கியிருக்கின்றன. ஒருபுறம் ஆட்சி மாற்றம், அணு ஆயுத கனவு, மறுபுறம் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போர் என ஈரான் நெருப்பு வளையத்திற்குள் சிக்கியிருக்கிறது. இந்நேரத்தில் ஈரானை வழிநடத்த சக்தி வாய்ந்த தலைவர் தேவை. நீதிமன்றம், காவல்துறை, ஊடகங்கள் என ஒவ்வொரு துறையிலும் தனக்கென ஒரு விசுவாசமான படையை மறைந்த ஆயத்துல்லா அலி காமனேயி உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் அவரை தொடர்ந்து வரும் அதிஉயர் தலைவருக்கு இதே விசுவாசம் நீடிக்குமா என்பது கேள்வியாகவே உள்ளது. மேலும் உள்நாட்டில் நிலவும் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டங்கள், உலக நாடுகளின் பொருளாதார நெருக்கடிகளால் ஈரான் அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர். புதிதாக அதிஉயர் தலைவராக தேர்ந்தெடுக்கும் நபர் உள்நாட்டு அழுத்தங்களையும் அமெரிக்காவின் மிரட்டல்களையும் ஒரு சேர சமாளிக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை வலுவான தலைவர் அமையாவிட்டால் ஈரான் ராணுவத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் செல்லவும் வாய்ப்புள்ளது. இது மத்திய கிழக்கில் ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வழிவகுக்கும். பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியலை தன் விரல் நுனியில் வைத்திருந்த சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் ஆயத்துல்லா அலி காமனேயிக்கு பிறகு அரியணையில் அமரப்போவது யார் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அது ஈரானின் எதிர்காலம், மத்திய கிழக்கின் அமைதி, அமெரிக்காவுடன் போரை தீர்மானிக்கும் மையப்புள்ளியாக மாறியுள்ளது.